ஹாய் தமிழ்நாடு மக்களே, வாழ்க வளமுடன். நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க. ஏன்னா இது ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டுருக்கு. எப்படி தீய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டுருக்கு. அதை அந்த டிவிக்கு வந்து தான் அது வந்து தீ வச்சு கொளுத்த முடியும். மனசிலாச்சா? புரியுதா? ஆகையால் டிவிகே கட்சி மக்களும் சரி தான், பெண்களும் சரி தான், குட்டி பிள்ளைகளும் சரி தான், எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. 2026 நான் இது எலெக்ஷனுக்கு 23ஆந்தேதி ஓட்டு, 4ஆந்தேதி யார்? டிவிகே விஜய், அவர் தான் முதலமைச்சர். கன்ஃபார்ம் ஆகிட்டு. புரியுதா? ஹலோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பட்டாபி குட்டிச்சாத்தன் கோயிலேருந்து பேசுகிறேன். புதா இல்லையா? குட்டிச்சாத்தன் போய் கேட்டேன் நான். விஜய் தான் ஜெயிப்பார். எப்படி ஜெயிப்பார்? குட்டிச்சாத்தன் கோயிலில் சொல்லியாச்சு. அண்ணா குட்டிச்சாத்தன் ஏவி விட்டாச்சு. எங்கே? தமிழ்நாட்டுக்கு. ஆனால் ஜெயிக்க போகிறது விஜய் தான். ஆமாம், உண்மைக்கு சொல்கிறேன். விஜய் வந்து ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். நான் இப்போ கேரளா தான் இருக்கேன். நான் விஜய் ஜெயிக்கிறதுக்காக நான் குட்டிச்சாத்தன் கோயிலில் போய் நிறைய ஹோமம் பண்ணிகிட்ருக்கேன். புதல்லையா? ஆமாம். ஆகையால் மக்களை, பெண்களை, குட்டி பிள்ளைங்களை, இள வயசு பையங்களை எல்லாம் பாரும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு அதே சமயம் உங்களுக்கு எல்லாமே வரும். அதான் சத்தியம். புரியுதா? ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, டிவிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறீங்களோ, அதே சமயம் அவங்க குடும்பம் வாழும், திமுக குடும்பம் வாழும், ஏடிஎம்கே குடும்பம் வாழும். வாழ வைக்கிறோம் எல்லாத்தையும். எப்படி? இதுதான் விஜயோட கான்செப்டு. ஓட்டு போடாதவங்களையும் வாழ வைப்போம், ஓட்டு போட்டவங்களையும் வாழ வைப்போம். இது வந்து கான்செப்ட் கிடையாது, இதுதான் உறுதி. எதுமா விஜயோட கான்செப்ட் அதுதான். எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட்டும் பரவாயில்ல, ஆனால் ஜெயிக்க வச்சது தான் கணக்கு. புரியுதா உங்களுக்கு? மக்களை பார்த்துக்கிடுங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா எந்த கட்சி, அதாவது சீமான் கட்சியாக இருந்தால் தான், அப்புறம் திமுக கட்சியாக இருந்தால் தான், அப்புறம் ஏடிஎம்கே கட்சியாக இருந்தால் தான், அவ்வளோ பேரும் தோத்தாலும் சரி தான் அந்த ஓட்டு போட்டவங்களுக்கு விஜய் கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியாமல் ஓட்டு போட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு. யார்? விஜய் ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக வந்துட்டு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கும் அதாவது விஜய் சொன்னது உங்களுக்கும் செல்லும். அதாவது திமுக கட்சி, ஏடிஎம்கே கட்சிகளை பிரித்து பார்க்க மாட்டார் விஜய். தெரியுமா? இது மறுபிரிவு எடுத்த விஜய் மறுபிரிவு எடுத்த எம்ஜிஆர். இன்னொரு எம்ஜிஆர் அது என்ன? அதான் விஜய் எம்ஜிஆர். ஓகேவா? ஆகையால் குட்டிச்சாத்தன் கோயிலில் வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்தியமாக சொல்கிறேன். ஆமாம், போய் சொல்லலை. கேரளாவில் தான் இருக்கேன் நான். ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜெயிக்கிற வரைக்கும். 22ஆந்தேதி ஓட்டு போட வருவாங்க தமிழ்நாட்டுக்கு. பார்த்துக்கணுங்க. விஜய் ஜெயிக்கிறாரு கன்ஃபார்மு. இதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஜோதிகளும் தடுக்க முடியாது. எந்த ஜெயிக்க. ஆனால் குட்டிச்சாத்தான் அனுப்பிட்டு அவரே வந்து ஓட்டு போட்டுருவார். ஆமாம், குட்டிச்சாத்தான். நீங்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, அதே அமுக்கி வந்துடுவார். இருக்கான், சேத்தான் இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் மிஷனில் தான் வந்து இடாவடம் பண்ணுவீங்க, நாங்கள் குட்டிச்சாத்தனை வச்சு இடாவடம் பண்ணுவோம். பார்த்துக்கிடுங்க. ஓகே ஸ்டாலின், மிஷனில் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு நினச்சிக்காதீங்க. ஓட்டு மிஷனில் நாங்கள் குட்டிச்சாத்தனை வச்சு அவ்வளோத்தையும் ஒரு 243 தொகுதியிலையும் ஜெயிக்க வச்சுருவோம். விஜயா? ஆமாம், கேரளா தான் பேசுகிறேன். மனசிலாச்சா? மனசிலையா? முக ஸ்டாலின் பார்த்துக்கா. என்ன இவர் கேரளாலையும் கேரளா தான், ஆனால் தமிழ்நாட்டில் தான் நிறைய இருந்தேன். ஆனால் முடியல. எல்லா பக்கம் ஒரே ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தான் தந்தார். கொடுத்தாரு பாரு வெடியல். என்ன வெடியில் கொடுத்தாரு? வெடி தான் வச்சார். வெடியில் தான் கொடுத்தாராம். என்ன வெடியில் கொடுத்தாரு? ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தான் கொடுத்தாரு. நாய அவ்வளோ ஒரு குடும்பத்துக்காக சம்பாதிச்சு, குடும்பத்துக்காக பெண்களை கற்பழித்து ஒரு ஒரு ஜெயிலில் போட்டு ஒரு அஜித்குமாரை வச்சு கொண்டுட்டாங்க. அஜித்குமாரை வந்து காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்புறம் சாத்தாங்குளத்தில் அவங்களுக்கு 9 பேர் தூக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். 9 தூக்கு தண்டனை விடுவோம். என்னவா கொடூரம் பண்ணி கொண்டிருக்கானுவோ தேவையா பசங்க. போலீஸ்காரங்களாங்க. போலீஸ் யாரு? முக போலீஸ் முடிச்சிட்டான். தேவையா பாயலா போலீஸ் முடிச்சிட்டாங்க. நீ தாய்வழி கெட்ட வார்த்தை பேசிட்டு போகிறாண்ணா.
நான் போலீஸ் மினிஸ்டரா? ஆனால் போலீஸ் மினிஸ்டர்னால தான் நீ இந்த விஜய்க்கு வந்து உன்னோட தொகுதியில் என்ன அது தடங்கல் பண்ணியா நீனு? இல்லை கேட்கேன் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் என்ன கேட்குறேன், அவருக்கு வந்து மறுபடியும் வந்துட்டு கரூர் சம்பவம் பண்ண நினச்சிட்டே நீ மவனா விஜய் உஷாராயிட்டாரு. ஸ்டாலின் புத்தியாக கிடையாது அவனுக்கு. என்ன போலீஸ்காரங்களா இருங்கடி இருட்டு வச்சு விஜய் வந்துடுவார். வந்துடு நான் உங்களை ஆப்பு தாண்டி, ஆனால் சஸ்பெண்டு கிடையாது, ஃபுல்லாக ஆயுதப்பட இல்லை அப்படின்னாக்கா தண்ணி இல்லாத காடு. இதுதான் உண்மை. அந்த கலெக்டரும் சேர் தான், ஐஜியும் சேர் தான். ஐஜியெல்லாம் வந்துட்டு அவர் ஜெயிச்ச பறவு, விஜய் ஜெயிச்ச பறவு, ஐஜி தான் வந்து நின்றாதீங்க, செருப்பெல்லாம் அடிச்சிடுவார். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு விஜய். ஆமாம், எந்த ஐஜியும் அந்த கலெக்டரும் வந்து விஜய் வந்து பார்க்கப்படாது, முன்ன கூட சொல்லியாச்சு. ஆமாம், இதுதான் உண்மை. என்ன சும்மா போட்டு கலெக்டரும் வரக்கூடாது, ஐஜியும் வரக்கூடாது, போலீஸ்காரன் வரக்கூடாது அண்ணா, ஓகேவா? இந்த முதலமைச்சர் விஜய் முதலமைச்சருங்கிறது அவருக்கு தனி போலீஸ் இருக்குது, அவர் பார்த்துப்பார். அவர் தனி கலெக்டர் இருக்குது, பார்த்து நடந்துடுங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல, நான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மக்களை கொல்ல நினைக்கிறீங்க போலீஸ்காரங்களா? திமுக திராவிட கழகம் திருட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வாக்குறுதி அவ்வளோ வாக்குறுதியும் கொடுத்தா ஒரு சில வாக்குறுதி செஞ்சுட்டு தகுதி வேணுமா, பணம் வாங்க தகுதி வேணுமா? இப்போ வந்து வாக்குறுதி சொல்கிறானா? இப்போ தகுதி கையில் அவன்ட்டா ஸ்டாலின்ட்டா தகுதி என்ன தகுதி வேணும் கேளுங்க மக்களை. உனக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் தகுதி இல்லாமல் சொல்ல மாட்டான், தகுதி வேணும் அப்படின்பா ஸ்டாலின். ஆனால் விஜய் அப்படி கிடையாது, தகுதி வேண்டாம். ஆனால் எல்லா மக்களுக்கும் நல்லதே செய்வோம், எல்லா மக்களுக்கும் உள்ளது தான் அது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் தான் எல்லாத்துக்கும் இது உள்வரும், உள்ளுக்குள்ளே அடங்கும். அப்படி தான் இது தகுதியெல்லாம் இது வலிவே இது தகுதிங்கிறத பேச்சே கிடையாது. இல்லை இது விஜய் சொன்ன வார்த்தையில் யாருக்கும் தகுதி இல்லாமல் இல்லை, எல்லாம் தகுதி இருக்குது. ஆனால் திராவிட கழகம் திருட்டுக்கழகம் தான் தகுதி வேணுமா? என்ன தகுதி வேணுமா? அது நாசமாக போகும். ஆனால் திராவிட கழகம் நாசமாக போச்சு. திராவிட கழகம் பேசவே அசிங்கமாக இருக்குது. தமிழ்நாடு கழகம் சொல்லுது, தமிழ்நாடு தான் வேணும், நமக்கு தமிழ்நாடு தான் வேணும், திராவிடமே தேவையில்லை. ஆனால் திராவிட திருட்டு கழகம். ஆனால் திமுக தான் ஏடிஎம்க தான், திராவிடங்கிற பேச்சே வரப்படாது. இனிமேல் தமிழ்நாடு அதுதான் வேணும், ஓகேவா? தமிழ்நாடு அதாவது விஜய் கட்சி என்ன டிவிக்கு சொல்லுங்க, அது சொல்லுங்க அப்போ அந்த கட்சி தான் வேணும். இதுமா சும்மா போட்டு ரொம்பலாம் பேசப்படாது. ஸ்டாலின் உன்னால் 5 வருஷத்தில் இந்த வார்த்தை வரைய அந்த அம்மா 10 வருஷத்தில் இருந்தது. உன்னால் என்ன செஞ்சு முடிஞ்சது? அதுக்கு முன்னால் 5-10 வருஷம் இருந்தார். என்ன செய்ய முடிஞ்சது உன்னால்? 5 வருஷத்தில் இவ்வளோ கொள்ளை அடிச்சுட்டு நான் இவ்வளோ கோடி கடன் வாங்கி நான் மக்கள் பணம் மக்களுக்கு கொடுக்காம நான் ஜோப்பில் போட்டாலும் பாரு அவனை இரடி வச்சுக்கிறோம். எதுக்கு தெரியுமா இந்த திட்டமெல்லாம் கொடுத்தோம்? எதுக்கு இந்த திட்டம் கொடுத்தோம் தெரியுமா? யார் விஜய் கொடுத்த திட்டம் தெரியுமா உனக்கு? எல்லாம் உங்களை வச்சு தான். ஆமாம், எங்கெங்கே இருக்குது அவ்வளோத்தையும் திறந்து எடுத்துருவோம்ல. எப்படி? ஆமாப்பு உன்ட்ட எத்தனை லட்சம் இருக்குது, எத்தனை கோடி இருக்குது? காரே இல்லை, ஸ்டாலின் காரே இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லை. இதானே உண்மை இல்லை? அதாவது நாமச்சந்தாக்கு போகும்போது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, காரே கிடையாது சொன்னில்ல ஸ்டாலின்? இருக்காதடி, காரே இருக்காது, வீடும் இருக்காது, பார்த்துக்கா. ஏன்னா ஆனால் வெள்ளி பீரோ எத்தனை கிலோ, வீட்டுக்குள்ளே வெள்ளி பீரோ எத்தனை கிலோ அதை சொல்லலை ஸ்டாலின். அந்த கிஃப்ட் கொடுத்தாரு வெள்ளி பீரோ 3000 கிலோ, அதை சொல்லலை ஸ்டாலின். கிஃப்ட் வந்தது நிறைய. சரி, அது இருக்கட்டும். உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து 3 லட்சம் கோடி இருக்க, அதை சொல்லலை ஸ்டாலின். உன் ட்ரஸ்ட்டில் திமுக ட்ரஸ்ட்டில் 3 லட்சம் கோடி இருக்க, அது யார் பணம் சொல்லுவே? உன்ட்ட ஒன்றுமே அந்த டெஸ்ட் பண்ணி யாருக்குள்ளது? திராவிட கழக டெஸ்ட் இருக்குல்ல, அந்த பணம் யாருக்குள்ளது? அந்த பணம் யாருக்கு சொல்லு பார்ப்போம். மவனை இருடி வந்து நோண்டிடுவோம்ல. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் எல்லாம் பேசியாச்சு. ஸ்டாலின் நீ கனவு கூட காணாத, ஓகேவா? விஜய் வர்றாரு, முதலமைச்சர் ஆகிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், பெண்களுக்கு நல்ல வழி காட்டுறாரு. நான் ஒரு பொண்ணு கூட
கருப்பிடிக்கப்படாது. ஒரு பொண்ணு கூட கெட்டு போகக்கூடாது. ஒரு பொண்ணு கூட நல்லா படிக்காமல் நல்லபடியாக படித்து வாழணுங்கிறது தான் விஜயோட கான்செப்ட்டு. விஜயோட மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவோட கான்செப்ட் அதுதான். ஓகேவா? பார்த்து படித்து நடந்துக்கிடுங்க. இங்கே பாரு, நீ அதாவது தண்ணி ஓடுது, ஆறு ஓடுது, நீ பாறாக்களை தூக்கி போடு, ஆறு ஓடத்தான் செய்யும். அதுதான் ஆறு. அது இந்த ஆறு நம்ம விஜய் ஆறு. நீ பாறாக்களை தூக்கி போடு, என்ன வேணால் போடு, ஆனால் அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். விஜய் ஆறு முடிஞ்சுதா? எப்படி பாறாங்களை தூக்கி போடான்னு சரி தான், நீ கழுவி தண்ணி எந்த நீர் கலந்தாலும் சரி தான், நீ சின்ன சின்ன களை தூக்கி போட்டாலும் சரி தான், அந்த ஆறு நிற்கவே நிற்காது. விஜய் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கோ, இதுதான் விஜயோட ஆறு. ஆற்று வெள்ளம் இப்போ ஆற்று வெள்ளம் தான் உன்னை அடித்து தள்ளிட்டு போகுது, சுனாமி மாதிரி. மனசில் ஆச்சா? அந்த ஆற்று வெள்ளம், விஜயோட ஆற்று வெள்ளம் பெண்கள் ஆற்று வெள்ளம், ஆண்கள் ஆற்று வெள்ளம் ஃபுல்லாக சுனாமி மாதிரி உன்னை அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் பாரு. பாதுகாப்பு இனிமேல் தான் உனக்கு இருக்குது ஆட்டம். இப்போ நான் சரியாகல, இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. 6ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, சீன் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ தாங்க பாட்டில் தூக்கி உடைப்பேன், பாட்டில் தூக்கி உடச்சி பெண்கள் மேலே வீசுவேன். தண்டையை உனக்கு கணக்கு தானே? இன்னும் என்னென்ன வேணும் சரி செய். 10 நிமிஷம் கண்டுபிடிச்சிடும். நம்மகிட்ட நிறைய இருக்கு, நம்மள நிறைய பசங்க இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துக்க, ஃபுல்லாக இளவட்ட பசங்க. ஆனால் உன்னை அடிக்கப்படாது, உன்னை தேர்தலில் சந்திக்கணும். இதுதான் முக்கியமான மேட்ரு. நீ செத்துறாதப்பா, தூக்கு போடுறது செத்துறாத. முக ஸ்டாலின் நல்லா இருப்ப. நீ இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். எதிர்க்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதை தான் முக ஸ்டாலின் சொல்கிறேன். ஆனால் நீயும் உதயஸ்டாலின் செத்துறாதீங்க, நல்லா இருப்பீங்க. செத்துட்டா எதிர்க்க ஆள் இருக்காதுல்ல, அதான் பார்த்து பருவச்சு நடந்துக்கிடுங்க, நல்லா இருப்பீங்க. பார்த்து பருவச்சு நடந்துங்க மக்களை, தமிழ்நாடு மக்களை பார்த்து பருவச்சு நடந்துக்கிடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், விவசாயி நல்லா இருப்பாங்க, இந்த துப்புரவு தொழிலாளி நல்லா இருப்பாங்க, அப்புறம் இந்த நர்ஸுக்கு வேலை பார்க்காங்கல்ல அவங்க நல்லா இருப்பாங்க, டீச்சர் வேலை பார்க்குறாங்களா அவங்களும் நல்லா இருப்பாங்க. சமயம் இந்த வயதானவர்களுக்கு முதியோர் தொகை அதுவும் வரும். அதே சமயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வீடு சேர்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். ஆமாம், அது இப்போ எப்படி சொல்ல முடியாது. அது விஜய் ஆட்சி வந்த பிறகு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுருவோம். விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க. அதே சமயம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க. அதுதான் உண்மை. பார்த்துக்கிடுங்க மக்களை. விஜய் நம்ம நினைக்காத ஆள். விஜயகாந்த் விட்டாச்சு. விஜயகாந்த் நினச்சாரு, விஜய் செய்வராரு. விஜயகாந்த் நினச்சாரு, ஆனால் விஜயகாந்த் நினச்சாரு, இப்போ விஜய் செய்ய போகிறாரு. விஜயகாந்த் நல்ல மனுஷன் தான். விஜயகாந்தை பற்றி தப்பாக பேச முடியாது. என்னம்மா நல்ல மனுஷன். விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் வந்திருக்காரு. ஓகேவா? உண்மை அதுதான். பாய். ஓகேவா? தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, நல்லா வாழ்க, வாழ்க வளமுடன்.